அனைவருக்கும் வணக்கம். நான் மீரான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மதுரைக்கு போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கோம். மும்பை ட்ரெயினில் மதுரைக்கு போகலான்னு பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் மும்பை ட்ரெயின் மதுரைக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம பஸ்ஸில் தான் திருநெல்வேலிக்கு போய்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலி போய் மதுரை போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ திருநெல்வேலிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஷமி மெட்டல் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலி வந்து இறங்கியாச்சு. ஏற்கனவே ஷமி மெட்டல் ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா நம்ம சேனலை பார்த்துக்கிடுங்க. ஷமி மெட்டல் குடும்பத்தோட கல்யாணத்துக்காக நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். பேத்தி வடையும் டீயும் சாப்பிடுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. திருநெல்வேலியில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடையில் வடையும் டீயும் வாங்கி கொடுத்தாச்சு பேத்திக்கு. அப்படி நாங்களும் ஆளுக்கு ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்ட இடத்துல கிளம்பிட வேண்டியதான். மதுரை வண்டி ரெடியாக நிற்கிது. பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாச்சு. சிட்டுக்குருவி அப்படிங்கிற ஒரு ஓல்டு மூவியில் உள்ள சாங் தான் நம்ம எடுத்திருக்கோம். என் கண்மணி அப்படிங்கிற ஒரு சாங். அது எடுத்த உடனே அன்னைக்கு அப்லோட் பண்ணியாச்சு. பேத்தியும் வேடிக்கை பார்க்கறதுக்காக ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டாங்க. ஜன்னல் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மதுரை வந்து இறங்கியாச்சு. மதுரைக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறங்கிட்ட ஒரு ஸ்டாப்பில். ஏன்னா அதில் தான் அந்த துவாரகா பேலஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஸ்டாப்பில் இறங்கி ஒரு ஆட்டோவில் கிளம்பி போனோம். ரைட் சைட்லேயே பேலஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் துவாரகா பேலஸு. உண்மையிலேயே ரொம்ப பெரிய பேலஸ் தான். ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபுல் ஏசி. ரொம்ப அருமையாக இருந்தது பேலஸு. இந்த பேலஸுக்குள்ளே இருந்து வெளியே பைபாஸ் ரோட ஒரு வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி பேலஸை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கங்கே பேத்தியை நிற்க விட்டு ஒரு சில ஸ்டில்லெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மதுரையில் பஸ்ஸு ரெடியாக நின்றுச்சு. பஸ்ஸு ஏறி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வைகை ஆத்து பாலத்தில் கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. அதனால் அந்த ஆறை கொஞ்சம் நல்லா அழகாக வீடியோ எடுக்க முடிஞ்சுது. கீழே இறங்க டைம் இல்லை. இல்லைன்னா அதில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுடலாம். அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த ஆறு, வைகை ஆறு பார்க்கும்போது. அப்படியே அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பஸ்ஸு மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டு வந்தாச்சு ஊருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.